ஒரு நபரை பற்றிய இன்னொரு நபரின் மதிப்பீடை நாம் பொருட்படுத்த தேவையில்லை. காரணம், அந்த மதிப்பீடில் எவ்வளவு உண்மைத்தன்மை இருக்கிறது என்றோ அல்லது அந்த மதிப்பீடு முழுமையான மதிப்பீடா என்றோ நமக்கு தெரிய வாய்ப்பில்லை. இது இன்னும் தெளிவா புரிஞ்சுக்கணும்னா, சிலப்பதிகாரத்தையே வாசிக்காம சிலப்பதிகார கதையை மட்டும் கேட்டு இல்லைன்னா நாடகத்தை மட்டும் பார்த்து அந்த கதையோட சாரத்தை மட்டும் தெரிஞ்சு வச்சுட்டு கோவலன் ரொம்ப கெட்டவன் அப்படிங்கிற ஒரு மதிப்பீடோட சிலர் பேசிட்டு இருக்கிறாங்க. என்னதான் அது ஒரு கதாபாத்திரமா இருந்தாலும் கூட கோவலனை பற்றிய ஒரு மதிப்பீடு நமக்கு வருவதற்கு கோவலன் யார் என்று அவனது கட்டமைப்பு, அந்த கதாபாத்திரத்தின் கட்டமைப்பை முதலில் நாம் முழுவதுமாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும். வளைந்த யாக்கை மறையோன் தன்னை பாகழிந்து யாங்கனும் பறைவட வருவும் வேக யானை வெம்மையின் கைகுட ஒய்யன இழித்து அங்கு உயிர் பிறப்பாடனை கையகத்து ஒழித்ததன் கையகம்புக்கு பொய் ஒரு முடங்குகை வெண்கோட்டு அடங்கி மையிருங்குன்றின் விஞ்சை இணைப்ப பிடர் தலை இருந்து பெருஞ்சினம் பிறடா கடற்களிர் அடக்கிய கருணை மறவ என்று மாடல மறையோன் வாயிலாக இளங்கோவடிகள் இப்படியாக கோவலனை உயர்ந்து போற்றுகிறார். இதை பற்றி நமக்கு கவலை இல்லை. அஞ்சலுஞ்சன் அருந்துயிர் கலைகை நெஞ்சுருதுயிரம் நீங்குகை என்றாங்கு ஒத்துடை அந்தனர் உரைநூல் கிடக்கையில் தித்திரம் புரிந்தோல் செய்துயிர் நீங்க தானம் செய்தவள் தன் துயர் நீக்கி கானம் போன கணவனை கூட்டி ஒல்கா செல்வத்து உருபொருள் கொடுத்து நல்வழிப்படுத்த செல்லா செல்வ என்றும் பேசுகிறார். அதை பற்றியும் நமக்கு கவலை இல்லை. செம்பொன் மாறி செங்கையிற் பொழிய என்று பேசுகிறார். அதை பற்றியும் நமக்கு கவலை இல்லை. கொலைக்கல காதையை தெரிந்து வைத்திருக்கிறவர்கள் அதற்கு முந்தைய அடைக்கல காதையை தெரிந்து வைத்திருக்க வேண்டியது மிக அவசியம். மாடல மறையோன் வாயிலாக கோவலன் முழு பிம்பத்தை இளங்கோவடிகள் கட்டமைக்கிறார். ஆக இதை பற்றிய ஒரு புரிதல் இல்லாமல் இன்னமும் சிலர் தங்கிட்ட இருந்ததுதான் போயிருச்சு, மனைவி கிட்ட இருந்த நகையை வச்சு கூட பொழைக்க தெரியல அப்படின்னு ஏதோ பெரிய எக்கனாமிஸ்ட் மாதிரி பேசுவாங்க. செம்பொன் மாறி செங்கையிற் பொழிய தானம் செய்து அவள் தன் துயர் நீக்கி கானம் போன கணவனை கூட்டி ஒழுகா செல்வத்து ஒருபொருள் கொடுத்து, இந்த வரிகள் எல்லாம் தெரிஞ்சதுன்னா கோவலனை பத்தின நமது புரிதல் வேற மாதிரி இருக்கும்.